ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. படிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம் படிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம். இதோ பெத்லகேமனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். கரங்களை தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. இங்கே சவுலின் வேலைக்காரரில் ஒருவன் தாவீதை குறித்து சவுலிடம் சொல்லுகின்ற அருமையான ஒரு நற்சாட்சி. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. வாசிப்பதில் தேறினவன், சுரமண்டலம் வாசிப்பதில், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதை பற்றி உள்ள ஒரு அருமையான நற்சாட்சி சவுலின் ஊழியக்காரரில் ஒருவன் சவுல் ராஜாவுக்கு அறிவிக்கிறான். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த வாழ்க்கையின் ஒரு பகுதி சாட்சியின் பகுதியாகும். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. நம்மை குறித்தும் பலரும் பலவிதமான நிலையில் சாட்சிகளை சொல்லுவார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நற்சாட்சி பெற்ற பக்தர்களின் பட்டியல் லிஸ்ட் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நற்சாட்சி உள்ள பரிசுத்தவான்களுடைய பெயர்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை சாட்சியின் வாழ்க்கையாக நாம் ஜீவிக்க வேண்டும். வேதத்தில் அநேக பக்தரை குறித்து சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபேலை குறித்து சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:4 படிக்கிற வேளையிலேயே விசுவாசத்தினாலேயே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்றும் பேசுகிறான். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆபேலின் சாட்சி, ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசத்தினாலேயே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். ஆமென். நாமும் ஆபேலை போல மேன்மையான பலிகளை ஆண்டவருக்கு செலுத்த கடமைப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அதனாலேயே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்று பேசிக்கொண்டிருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மனிதன் கொடுக்கின்ற சாட்சி அல்ல, ஆண்டவர் கொடுக்கின்ற சாட்சியை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேலை குறித்து அவன் காயினை விட மேலான பலியை ஆண்டவருக்கு கொடுத்தபடியினாலேயே ஆண்டவரே அவனை குறித்து நீதிமான் என்று சாட்சி கொடுக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். நாம் மேன்மையான காரியங்களை ஆண்டவருக்கு செய்ய வேண்டும்.
மேன்மையான பலிகளை ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். பலி செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நாம் தேவனை துதிக்க, தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த நாம் கடமைப்பட்டவர்கள். மனப்பூர்வமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கின்ற நன்மைகளை நினைத்து முறுமுறுப்பில்லாமல் கபடத்த ஹிருதயத்தோடு ஆண்டவரை ஆராதிப்பது, ஆண்டவரை துதிப்பது, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவது, அது தேவனுக்கு பிரியமான ஒரு ஸ்தோத்திர பலியாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தினாலேயே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை யாருக்கு செலுத்தினான்? தேவனுக்கு. ஆமென். அவன் மனுஷன் காணும்படி செலுத்தவில்லை, ஆண்டவருக்கு மேன்மையான பலியை உத்தம ஹிருதயத்தோடு செலுத்தினபடியினாலேயே அவன் நீதிமான் என்று ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். இதை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நிலைமைகளை எல்லாம் நன்கு அறிகிற தேவன் நம்முடைய தேவன். நம்முடைய பேச்சு, நம்முடைய கிரியைகள் எல்லாம் ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நம்மை குறித்தும் ஆவேலை போல ஆண்டவர் சாட்சி கொடுக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளையை, மனுஷன் பலவிதத்திலும் சாட்சி கொடுப்பான், அதல்ல. ஆண்டவர் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் என்று பிரைஸ் தி லார்ட் சாட்சி பெற்றான். அவன் மரித்தும் இன்றும் நம்மத்திலேயே அவரை குறித்து பேசப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய சாட்சி, ஒரு குடும்பத்தினுடைய சாட்சி. அடுத்தது ஏனோக்கை குறித்த சாட்சி. அவன் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவன். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே அவன் சாட்சி பெற்றான். ஆமென். அவன் தேவனுக்கு பிரியமானவன். ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே சாட்சி பெற்றான். ஆமென். நாம் மரித்த பின்பு அநேக நம்மை குறித்து மரண வீட்டிலும் திருமண வீட்டில் அநேக சாட்சிகளை சொல்வார்கள், உள்ளதும் இல்லாததும் சொல்வார்கள். அந்த சாட்சி அல்ல. நாம் உயிரோடு இருக்கிற வேளையிலேயே நம்மை குறித்து ஜனங்கள் என்ன சாட்சி சொல்லுகிறார்கள், ஆண்டவர் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார்? ஏனோக்கை குறித்து பிரைஸ் தி லார்ட் அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் சாட்சி பெற்றான். ஆதியாகமம் 5:24 படிக்கிற வேளையிலேயே, ஆதியாகமம் 5:24, ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் அவன் காணாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. தேவனோடு அவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். பிரைஸ் தி லார்ட். ஆமோஸ் 3:3 படிக்கிற வேளையிலேயே, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? இந்த ஏனோக்குக்கும் தேவனுக்கும் ஒரு ஒற்றுமை இருந்தது. ஆனபடியினாலேயே ஒருமனப்பட்டவளாக தேவனோடு ஏனோக்கு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஒரு மனம், பிரைஸ், ஒற்றுமை. ஆண்டவரோடு நாம் நெருங்கி ஜீவிக்கிற வேளையிலேயே, பிரைஸ், அன்பு வைக்கிற வேளையிலேயே, ஐக்கியம் உள்ள வேளையிலேயே ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும், அன்பிலே ஜீவிக்க முடியும். பரிசுத்தாவே நம்மை பரிசுத்தத்தின் பாதையிலேயே வழி நடத்துவா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அடுத்தது நோவாவின் சாட்சி.
நோவாவை பற்றியுள்ள சாட்சி எபிரேயர் 11:7 படிக்கிற வேளையிலேயே, விசுவாசத்தினாலேயே நோவா தற்காலத்திலேயே காணப்படாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பய பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினார். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. மழையில்லாத காலத்தில் பிரைஸ் தி லார்ட், தேவனுடைய வார்த்தையை நோவா கேட்டு, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலேயே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலேயே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் சுதந்திரவாளியானான். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் தேவன் சொன்ன காரியத்தை செய்வார் என்பதை நோவா விசுவாசித்தான். அதுவரையிலும் அவன் மழையை காணவில்லை. அதான் தேவனுடைய வசனம் சொல்கிறது, காணப்படாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ஹல்லேலூயா. மழை இல்லாத காலத்தில், மழையை காணாத காலத்தில் தேவ எச்சரிப்பு பெற்று தேவன் சொன்னதை செய்கிற தேவன் என்பதை அறிந்து பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை பாதுகாக்கும்படியாக பேழையை உண்டு பண்ணினான். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ். ஆதியாகமம் 6:9 படிக்கிற வேளையிலேயே நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவருக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. நோவாவின் காலத்தில் தேசமெங்கும் பாவம் நிறைந்து பாவத்தின் அடிமைத்தனத்திலேயே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலேயே விக்கிரகங்களை ஆராதித்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனை கொடுக்காமல் பாவத்தின் அடிமைத்தனத்தில் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலேயே நோவா ஒருவன் நீதிமானாக உத்தமனாக காணப்பட்டான். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜனங்கள் எல்லோரும் பாவம் செய்து பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தார்கள். நோவா ஜனங்களை பார்த்து ஜீவிக்கவில்லை, வாழவில்லை. ஆமென். ஒரு தேவன் உண்டு, அது பரிசுத்தமுள்ள தேவன். அவர் பாதுகாக்கின்ற தேவன், அவர் ரட்சிக்கின்ற தேவன், அவரை விடுவிக்கின்ற தேவன் என்பதை விசுவாசித்து அந்த தேவனுடைய சமூகத்திலேயே அவன் நீதிமானாக உத்தமனாக வாழ்ந்தான். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேகர் மனுஷனை பார்த்து ஜீவிப்பதுண்டு. அவங்க அப்படி, இவங்க இப்படி, அந்த சபைக்கு போறவங்க அப்படி ஜீவிக்கிறாங்க, இந்த சபைக்கு போற இப்படி, அப்படி அல்ல நம்முடைய வாழ்க்கை. நாமும் தேவனும் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நம்ம ரட்சித்த தேவன் எப்படிப்பட்டவர்? நம்மை வழிநடத்திய தேவன் எப்படிப்பட்டவர்? அவருடைய சமூகத்திலேயே நன்மைகளை அனுபவிக்கின்ற நாம் அவருடைய சமூகத்திலே எப்படி ஜீவிக்க வேண்டும்? மனுஷர்களை பார்த்தல்ல நாம் ஜீவிப்பது. நாமும் நம்முடைய அருமை ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல், நம்முடைய கிரியைகள் ஆண்டுடைய சமூகத்திலேயே எப்படி இருக்கிறது? மனுஷன் பார்க்கும்படியாக செய்கின்ற நல்ல காரியங்கள் அல்ல, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் செய்கின்ற காரியங்கள் நீதியாக
உத்தமமாக இருக்கின்றனவா? நோவாவின் காலகட்டத்திலேயே எல்லா ஜனங்களும், உலகத்தில் எல்லா ஜனங்களும் பாவம் செய்து அக்கிரமம் செய்தார்கள். ஆனபடினாலேயே உலகத்தை அழிக்கும்படியாக தேவன் சித்தம் கொண்டார். நீதிமானாகிய நோவாவுக்கு தேவன் வெளிப்படுத்தினார், நோவாவே, நான் தேசத்தை அழிக்கப் போகின்றேன், நீயும் உன் குடும்பமும் பாதுகாக்கும்படியாக ஒரு பேழையை உண்டு பண்ணு. ஆமென். மழை இல்லாத காலத்தில் எப்படி நடக்கும் என்பதை சந்தேகப்படவில்லை நோவா. தேவன் கொடுத்த ஆலோசனையின்படியாக கரெக்டாக பேழையை உண்டு பண்ணினான். மழையில்லா காலத்திலே, தண்ணீர் இல்லாத காலத்திலேயே ஒரு பேழையை பாருங்கள், தேவன் கொடுத்த ஞானத்தின்படி, தேவன் கொடுத்த ஆலோசனைப்படி அவன் உண்டு பண்ணினாலேயே மழை பெய்த போது, தேசத்திலே தண்ணீர் பொங்கின போது பேழை கரெக்டாக பேலன்ஸோடு தண்ணீருக்கு மேலாக நிலை நின்றது. அநேக என்ஜினியர்கள் பல விதத்திலும் பல காரியங்களை செய்தாலும் பேலன்ஸ் அங்குமிங்குமாக போகும், சில தவறுகள் வரும். ஆனால் தண்ணீர் வைத்து செய்யவில்லை பேழை. தேவன் கொடுத்த ஆலோசனைப்படியாக நீதிமானாகிய நோவா பேழை செய்தான். பேழைக்குள்ளாக காப்பாற்றப்பட்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய கற்பனைகளின்படி, கட்டளைகளின்படி ஜீவிக்கிற வேளையிலேயே, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அன்படி நடக்கிற வேளையிலேயே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர், நம்முடைய குடும்பத்திலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. தேசம் தண்ணீரினால் அழிக்கப்பட்டது. வெளியிலேயே கூக்குரல், அழுகையின் சத்தம், துர்வாசனை. ஆனால் பேழைக்குள்ளாக நோவாவும் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, யார் யார் தேவனுடைய கற்பனைகளுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கிறார்களோ, ஹல்லேலூயா, அவர் குடும்பத்தை, அவருடைய பிள்ளைகளை, அவருடைய தலைமுறையை தேசத்திலேயே பாதுகாத்து மேன்மைப்படுத்துகிற நம்முடைய தேவன். ஹல்லேலூயா சொல்வோம். தேசத்தில் எது நடந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாக்கின்றது மனுஷன் அல்ல, மந்திரிமார் அல்ல, அதிகாரிகள் அல்ல, நம்முடைய இரட்சகராகிய தேவன். ஆமென். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டாம். நம்முடைய இயேசு இன்றும் உயிரோடு இருக்கின்றார். நாம் ஆண்டுடைய வார்த்தையின்படி செய்தால் மாத்திரம் போதும், அவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தால் போதும். உலகத்தில் ஜனங்கள் எப்படியும் ஜீவிக்கட்டும், நான் தேவனுடைய சமூகத்தில், என்னுடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்தில், என்னுடைய குடும்பம் தேவனுடைய சமூகத்தில், அவருடைய பார்வைக்கு நான் நீதிமானாக, உத்தமனாக இருக்கிறேனா? ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலேயே நோவா தற்காலத்திலேயே காணாதவைகளை, காணாத காரியத்தை அவன் விசுவாசித்தான், நம்பினான். ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதே. ஆமென். தேவன் அசாத்தியமான காரியங்களை செய்ய வல்லமுள்ள தேவன். அவன் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலேயே, தேவன் சொன்னபடி பேழையை கற்றபடியினாலேயே அவன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவாவின் சாட்சி நம்முடைய சாட்சியாக மாறட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம், அடுத்ததாக ஆபிரகாமின் சாட்சி. ஆதியாகமம் 12 படிக்கலாம். ஆதியாகமம் 12 அதிகாரம் 1வது வசனம். உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. ஹல்லேலூயா.
பிரைஸ் எல்லாம். ஆபிரகாமுடைய தகப்பனார் விக்கிரகங்களை உண்டு பண்ணி விற்கின்ற ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் ஆபிரகாம். ஆமீன். தேவன் சொன்னார், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கும் காண்பிக்கும் தேசத்திற்கு போ. அடுத்தது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லோரும் தேவனுடைய சமூகத்தில் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் வாஞ்சிக்கிறவர்கள், விரும்புகிறவர்கள், அதற்காக ஜெபிக்கிறவர்கள். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை தேவன் அழைத்தார், நீ உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கின்ற தேசம். ஆபிரகாம் தேவனிடத்தில் கேள்வி கேட்கவில்லை, ஆண்டவர் அறியா தேசம், எங்கே கூட்டு போகிறேன், எங்கே வருவேன் என்று கேட்கவில்லை. அவனுடைய வார்த்தை அப்படியே கீழ்ப்படிந்து அவனுடைய இனத்தை, தன்னுடைய தேசத்தை, தகப்பன் வீட்டை விட்டு அவன் புறப்படுகிறான். அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. அதோடு தேவன் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ உன்னுடைய தகப்பன் வீட்டையும் உன் ஜனத்தையும் தேசத்தையும் விட்டு வார்த்தையை கீழ்ப்படிந்து வருகிறபடியினாலேயே, என்னை பின்பற்றுகிறபடியினாலேயே நான் உன்னை என்னாக்குவேன், பெரிய ஜாதியாக்குவேன். ஹல்லேலூயா. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா சொல்வோம். தேவனுடைய கற்பனைகளுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடிச்சுவட்டுகளை வைத்து நடக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளை, குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் தேவனிடத்தில் ஒரு கேள்வியும் கேட்கவில்லை, அவன் அப்படியே புறப்பட்டு சென்றான். என்னை அழைக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன், என்னை கைவிட மாட்டார், என்னை சும்மா விட மாட்டார். நான் இன்று என்னுடைய தகப்பன் வீட்டையும் இவருடைய ஜனத்தையும் இந்த தேசத்தை விட்டு இந்த ஜீவனுள்ள தேவனை, சர்வத்தை படைத்த சர்வவல்லமையுள்ள பின்பற்றினால் ஆண்டவர் என்னை சும்மா விடமாட்டார். தேவன் என்னை ஆசீர்வதிப்ப நம்பிக்கை அவனுக்குள்ளிருந்தபடியினாலேயே, விசுவாசம் அவனுக்குள்ளிருந்தபடியினாலேயே அவன் ஆண்டவரை பின்தொடர்ந்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட். அநேக சாட்சிகளை நமக்கு சொல்ல முடியும். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்தொடர்ந்த குடும்பங்களை, தலைமுறைகளை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்ட சாட்சிகள் அநேகம் சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலேயே சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை உடு துணியோடு வீட்டை விட்டு இறக்கிவிட்ட பெற்றோர்கள் உண்டு. இயேசுவுக்காக வனாந்தரத்திலேயே தூங்கினவர்கள் உண்டு. ரோட்டோரங்களிலேயே படுத்து தூங்கினவர்கள் உண்டு. சாப்பாடு இல்லாமல் அலைந்த நேரங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் அவர்களையும் குடும்பத்தையும் இன்று உன்னதமான நிலையிலேயே ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் யாருக்கும் கடனாளி அல்ல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி நடக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டுடைய அடிச்சுவட்டுகளை பின்பற்றி நடக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளை, ஆபிரகாமை தேவன் எல்லா நன்மையினால் கிருபையினால் ஆசீர்வதித்தது போல நன்மை ஆசீர்வதிக்க போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். படிக்கலாம், எபிரேயர் 8:9 ஆகிய வசனங்களை படிக்கலாம்.
விசுவாசத்தினாலேயே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக புறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அவன் கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தின் முதல் படி. அன்பான தேவனுடைய பிள்ளையே, அவன் கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் யார் யார் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறார்களோ ஒரு ஆசீர்வாதத்தின் முதல் படியை சவட்டுகிறார்கள். அல்லேலூயா சொல்வோம். அடுத்த வசனம், 9வது வசனம். விசுவாசத்தினாலேயே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலேயே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரங்களிலேயே குடியிருந்தான். ஆமென். வாக்குத்தத்தப்பட்ட ஆபிரகாமின் சன்னதி கூடாரங்களிலேயே குடியிருந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் அநேக மர்மங்கள், ரகசியங்கள் உண்டு. ஆபிரகாமுடைய கூடார வாழ்க்கை, ஈசாக்கினுடைய கூடார வாழ்க்கை, யாக்கோபுடைய கூடார வாழ்க்கை விவரிக்க நேரமில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சாட்சி என்பது, சாட்சியின் வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கையிலேயே ஆசீர்வாதத்தின் ஒவ்வொரு படிகளாக அமையும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீ இன்று ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஒரு நல்ல வேலை இல்லாமல் இருக்கலாம், கஷ்டத்தின் மத்தியில் இருக்கலாம், பிரச்சனை மத்தியில் இருக்கலாம், எல்லோரும் கைவிட்டப்பட நிலையில் இருக்கலாம், கடன் பிரச்சனையில் இருக்கலாம். ஆனால் நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டுடைய அடிச்சுவட்டுகளை பின்பற்றி நடப்பாய் என்றால் உன்னை ஆண்டவர் பெரிய ஜாதியாக மாற்ற போதுமான தேவன், எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்க போதுமான தேவன். அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தான் சாட்சி வாழ்க்கை, தான் சாட்சியின் ஜீவிதம். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பேர் கிறிஸ்தவர்களாக ஜீவிப்பதற்கு அல்ல தேவன் நம்மை அழைத்திருப்பது. சாட்சி உள்ள ஜீவனுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியாக, மனுஷனை பார்த்து வாழும்படியாக அல்ல, நமக்காக பரிசுத்த இரத்தம் நம்மை விலைக்கு வாங்கின ஆண்டவரை நினைத்து வாழும்படியாக, அவரை பார்த்து வாழும்படியாக, அவருடைய சுவட்டுகளை பின்பற்றி நடக்கும்படியாக, அவருடைய கற்பனை கீழ்ப்படி நடக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக யோபுவின் சாட்சி. பிரைஸ் தி லார்ட். யோபை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கின்றார். யோபு 1:8 படிக்கலாம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் ஓ சாத்தானே நீ கவனம் வைத்தாயோ? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாகிய அவனை போல். இதுதான் சாட்சி ஆண்டவர் கொடுக்கிற. அவனை போல, என்னுடைய தாசனாகிய யோபை போல பூமியில் ஒருவனும் இல்லை. ஹல்லேலூயா. அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகுறமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளை, இதுதான் சாட்சியின் வாழ்க்கை. மனுஷன் நம்மை பார்த்து நல்ல சாட்சி சொல்லுவான், கெட்ட சாட்சி சொல்லுவான்.
உள்ளது சொல்வார் இல்வாசம். ஆனா ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். மனுஷன் எது சொல்லட்டும், எது பேசட்டும், நம்மை பற்றி தூற்றட்டும் போற்றட்டும், ஆனால் நமக்காக இரத்தம் கொடுத்து நம்மை வழி நடத்துகின்ற நம்ம இரட்சகர் நம்மை குறித்த சாட்சி என்ன சாட்சி சொல்லுகிறார்? என் மகன், என் மகள் உத்தமன், சன்மார்க்கன், எனக்கு பயப்படுகிற தேவனுடைய பிள்ளை, தீமை விட்டு விலகிறவன், தீமை விட்டு விலகின்ற சாட்சி. எல்லாம் வேர்த்து சொல்ல நேரமில்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. தாவீதை குறித்து சொல்லப்படுற சாட்சி, சுரம் மண்டலம் வாசிப்பதில் தேறினவன். ஆமீன். தாவீது ஒரு மேய்ப்பன். ஒருவேளை தான் ஆடுகளை நல்ல புல்லுள்ள இடங்களிலேயே மேய வித்துவிட்டு ஒரு பாறையின் மேல் அமர்ந்து புல்லாங்குழலோ சுரமண்டலத்தை எடுத்து பாடி தேவனை துதித்து ஆராதிக்கின்ற ஒரு பழக்கமுடையவனாக காணப்பட்டான். அவன் இருப்பதோ வனாந்தரம், அவன் இருப்பதோ தனிமை, அவனுக்கு நண்பர்கள் இல்லை, யாரும் இல்லை. தனிமையாக இருக்கிற வேளையிலேயே உடைய பொறுப்பு தகப்பன் கொடுக்கிற ஆடுகளை மேய்க்க வேண்டும். பிரைசலா. அவன் கவலைப்படவில்லை. அப்பா வீட்டில் நான் இல்லை, அண்ணன்மார்கள் வேலையில் இருக்கிறார்கள், நானோ வனாந்தரத்திலேயே ஆடுகளை மேய்த்து கொண்டே கவலைப்படவில்லை. அல்லேலூயா. நாம் பல காரியங்களில் கவலைப்படுவோம். பிரைஸ். அவன் ஆடுகளை வனாந்தரத்து புல்லுள்ள இடங்களிலேயே மேய விட்டு ஒன்றை குறித்தும் கவலைப்படவில்லை. அவன் ஆண்டவரை கிண்ணறம் எடுத்து பாடி துதித்து ஆராதிக்கின்ற கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். பிரைசலால். ஆண்டவரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் பிரைசலா என்று தேவனை பாடி துதிக்கின்ற அனுபவம் தான் தாவீதின் அனுபவம். ஹல்லேலூயா. பிரைசலா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நம்மை பற்றி ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்மை தேவன் அழைத்திருப்பது தேவனுக்கு நோக்கம் உண்டு, சித்தம் உண்டு. நாம் தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கிற வேளையிலேயே, தேவனை பாடி ஆராதிக்கிற வேளையிலேயே, தேவனை துதிக்கிற வேளையிலேயே தேவன் நமக்கு வைத்த அளவில்லாத நன்மைகளையும் ஆசீர்வாதம் அனுபவிக்க முடியும். கரங்களை தேவனை துதிப்போம். அல்லேலூயா. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 43:21, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை அல்லேலூயா சொல்வோம். இதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அழைத்திருப்பவருடைய துதியை சொல்ல வேண்டும், அவரை துதிப்பாடும்படியாக, அவருடைய நாமத்தை மெய்ப்படுத்தும்படியாக. நாம் இரு கடங்களிலே, நாம் தனிமையாக இருக்கலாம், குடும்பத்தோடு இருக்கலாம், பிரைசலா எங்கிருந்தால் நான் இரு கடத்திலேயே ஆண்டவரை துதிக்கும்படியாக, துதிப்பாடும்படியாக, தேவனுடைய சாட்சியாக இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக பராக்கிரமசாலி. சரீரத்திலே மிகவும் பலன் உள்ளவர்களை பராக்கிரமசாலி என்பார்கள். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று. தாவீது சரீரத்திலும் உள்ளான மனுஷனிலும் மிகுந்த பராக்கிரமசாலியாக காணப்பட்டான். மிகுந்த தைரியம் உள்ளவன், விசுவாசம் உள்ளவன், நம்பிக்கை உள்ளவன். நாம் அப்படியே இருக்க வேண்டும், கோழையா இருக்கக்கூடாது. பயப்படுற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும், தைரியசாலியாக இருக்க வேண்டும். உள்ளான மனிதன் பலத்தோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தைரியத்தோடு இருக்க, எது வந்தாலும் என் ஆண்டவர் அறியாமல் ஒன்று நடக்க என்ற வாழ்க்கையிலே என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் நான் தாட்சி அடைய மாட்டேன். நம்பிக்கை, விசுவாசம், தைரியம். பிரைசலா. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லி பலத்தின் மேல் பலன் பெற்றுக்கொண்டார் தாவீது. அல்லேலூயா. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களோ சிங்கத்தை போல் தைரியமாய் இருப்பார்கள் என்று. மூன்றாவதாக யுத்த வீரன். தாவீதை குறித்து மனிதன் சாட்சி கொடுத்த அந்த நிமிடம், அந்த சந்தர்ப்பத்தில் தாவீது ஒரு யுத்த வீரனாகவோ போர் சேவனாகவோ இருந்ததில்லை. அந்த நேரத்தில்
ஆனாலும் அவன் யுத்த வீரன் என்று சாட்சி சொல்லப்படுகிறது. தாவீது ஆடுகளை மேய்க்கின்ற சாதாரண மேய்ப்பனாக இருந்தாலும் தாவீதுடைய நடை, உடை, பாவனை எல்லாம் அவன் ஒரு யுத்த வீரன் என்பதை வெளிப்படுத்துகிற அன்பான தேவனுடைய பிள்ளையே. அல்லேலூயா. நாம் ஜீவனுள்ள தேவனை, சர்வ வல்லமையுள்ள தேவனை, ராஜாதி ராஜாவை ஆராதிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய நடை, நம்முடைய உடை, பாவனை எல்லாம் ராஜாவின் பிள்ளையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்வோம், அல்லேலூயா சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அவன் ஆடுகளை மேய்க்கின்ற மேய்ப்பனாக இருந்தாலும் உலக மற்ற மனிதர்கள் மத்தியிலேயே அவன் யுத்த வீரனாக காட்சியளித்தான். ஆகையால் பிற்காலத்திலேயே தாவீது எண்ணற்ற யுத்தங்களை செய்து இஸ்ரவேல் ராஜ்யத்தை விரிவுபடுத்தினான். அன்பான தேவனுடைய பிள்ளை, இதன் சாட்சியின் ஜீவிதம். அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாமும் ஒரு யுத்த வீரனாய் செயல்பட கர்த்தர் நம்மையும் அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். யுத்த வீரனாக நாம் செயல்பட வேண்டும். ஜெபத்தின் மூலமாக சத்துருவை தோற்கடிக்கும்படியாக யுத்தம் செய்யும் விதத்திலேயே நாம் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான்காவதாக காரிய சமஸ்தன். தாவீது எந்த காரியத்தை குறித்தும், எந்த காரியமாக இருந்தாலும் அதை அருமையாக, மிகவும் சிறப்பாக, மேன்மையாக செய்பவர். அவர் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஐந்தாவதாக சௌந்தரியம் உள்ளவன். இயற்கையாக சௌந்தரியம் உள்ளவர்கள் உண்டு. புறம்பான அலங்கரிப்பின் மூலமாக சௌந்தரியப்படுத்துவர்களும் பிரைஸ் தி லார்ட் உண்டு. மற்றவர்கள் பார்க்கும்படியாக நம்முடைய அழகு ஆண்டவர் உள்ளான அழகு. பிரைஸ் தி லார்ட். சாந்த குணம், அமைதி என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அநேக நேரம் ஆவிக்குரிய அழகு உள்ளவர்களாக, சௌந்தரியம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளையே, மோசே குறித்து தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, மோசே பிறக்கும் போதே சௌந்தரியம் உள்ளவனாய் பிறந்தான் என்று. இயேசு கிறிஸ்து முற்றிலும் அழகுள்ளவர். பிரைஸ். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர் என்று உன்னத பாட்டு 5:10 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவார். கர்த்தர் உங்களுக்கு உலக பிரகாரமான அழகை கொடுத்திருந்தால் கர்த்தருக்கு நன்றி சொல்லி தாழ்மையோடு தேவனுடைய சமூகத்திலேயே நாம் நடந்து கொள்ள கடவோம். கரங்களை தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பிரைஸ் தி லார்ட் நம்முடைய உள்ளந்திரியங்களை பார்க்கிறவர், மனுஷனோ முகத்தை பார்க்கிறவன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 31:30 படிக்கிற வேளையிலேயே, சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே. அல்லேலூயா சொல்வோம். ஆண்டவர் நம்மை குறித்து புகழ வேண்டும். யார் புகழப்படுவது? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ. ஸ்திரீ மாத்திரமல்ல, சகோதரனும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சாட்சி நாம் கேட்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. 1 பேதுரு 3:4 படிக்கிற வேளையிலேயே, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதியுமுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் எது விலையேறப்பட்டது?
எதை செய்தால் ஆண்டவர் நம்மை பிரியப்படுத்துவார், நம்மேல் ஆண்டவர் பிரியமாயிருப்பார். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. இருதயத்தின் நிறைதான் வாய் பேசும். ஆமீன். இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அல்லேலூயா சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது வசனம் 1 பேதுரு 3:3, மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்து கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். போதும் போதும் போதும். இப்படிப்பட்ட அலங்காரம் மனுஷன் பார்க்கின்ற வெளி வேஷமான மனுஷர்களுக்கு அவர்களை பிரியப்படுத்த வேண்டுமே என்று காட்டுகின்ற அலங்காரம் வெளி அலங்காரம். ஆண்டவன் பார்க்கின்ற உள்ள அலங்காரம், ஆவிக்குரிய அலங்காரம் நமக்கு தேவை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய அலங்காரம் கிருபை வரங்களினால் நாம் அலங்கரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்வோம். சாந்த குணமுள்ள ஆவியினால், அன்புள்ள ஆவியினால், ஆவின் கனிகளினால் நாம் அலங்கரிக்கப்பட வேண்டும். ஆறாவது, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். எல்லா சாட்சிகளும் சிறந்த சாட்சி கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதே ஆகும். அல்லேலூயா. எல்லாம் இருந்தும் ஆண்டவர் நம்மோடு கூட இல்லை என்றால், ஆண்டவர் நம்மை வழிநடத்தவில்லை என்றால், ஆண்டவருடைய அடிச்சுவற்றில் நான் பின்பற்றி நடக்கவில்லை என்றால், எல்லாம் இருந்தும் வீண். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார். தேவனுடைய வசனம் என்ன சொல்றது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் முடிவரை சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானம் தன் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 54:10, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை, அவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றார். ஆண்டுடைய கிருபை நம் குடும்பத்தோடு கூட இருக்க வேண்டும் என்றால், ஆண்டுடைய கிருபை நம்முடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டால் நாம் வசனத்தின்படி நடக்க வேண்டும், வசனத்தில் ஜீவிக்க வேண்டும். அப்பெல்லாம் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். நீதிமான் உத்தமன் என்ற சாட்சி நாம் கேட்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் ஆபிரகாமோடு கூட இருந்தார். அவன் செய்த எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணி கொடுத்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். கர்த்தர் தானியேலோடு கூட இருந்தார். அந்நிய தேசத்திலேயே உன்னதமான நிலையிலேயே ஆண்டவரை ஆசீர்வதித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னோடும் என்னோடும் என் குடும்பத்தோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பார் என்றால் நிச்சயமாகவே உன்னதமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருந்த நன்மைகளையும் சுதந்திரிக்கும்படியாக ஆண்டவருக்கு கிருபை கொடுத்து தேவனுடைய சாட்சியாக பரிசுத்த வாழ்க்கை என்பது சாட்சியின் வாழ்க்கை. அன்பான தேவனுடைய பிள்ளை, ஏனோ தானே என்று வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல. மனுஷனுடைய சாட்சிக்காக மனுஷனை பிரியப்படுத்தி வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல. விசுவாச வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ்கின்ற சாட்சியின் வாழ்க்கை. அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. நாம் இருக்க இடங்களிலேயே, சமுதாயத்திலேயே, குடும்பங்களிலேயே, வேலை இடங்களிலேயே ஆண்டவருடைய சாட்சியாக ஜீவிக்கும்படியாக தேவனுடைய பிள்ளை என்ற சாட்சி, இவருடைய கிறிஸ்தவன் என்ற சாட்சி, உண்மையுள்ள தேவனை ஆராதிக்கின்ற தேவனுடைய பிள்ளை என்ற சாட்சியாக ஜீவிக்கும்படியாக நம்மை ஆண்டு செல்வப்பு கொடுப்போம். எல்லாரும் கண்களை முடிய வைப்போம். எல்லாம் தேவனை சொந்த காலை வேளையில் நாம் கேட்ட வசனத்தினுடையாக பிரைஸ் தி லார்ட் தாவீதுடைய சாட்சியை பற்றி நாம் கேட்கும். ஹல்லேலூயா. 6 விதமான காரியங்களை நாம் தியானித்தோம். தேவனுடைய அடிச்சுவடையில் பின்பற்றி நடந்தார். நிச்சயமாகவே தாவீதை ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், நோவாவை பாதுகாத்த தேவன், நம்மையும் பாதுகாத்து வழி நடத்த, நம்மை ஆசீர்வதிக்க
அவர் போதுமானது. எல்லாம் தேவனை சோத்தரிப்போம். எல்லாம் இந்த காலை வேளையிலேயே நாம் கேட்ட வசனத்தின்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய கற்பனைகளின் கீழ்ப்படி நடக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோது கைவிட்ட சரித்திரம் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளையை கைவிடாமல் உலகத்தினுடைய சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருப்பை வாக்கு கொடுத்த தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்த நம்முடைய அருமை ஆண்டவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எல்லாம் தேவனை சோத்தரிப்போம். எல்லாம் தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சாட்சியின் ஜீவிதம் நாம் இரு கடங்களிலேயே நல்ல சாட்சி உள்ளவர்களாக ஜீவிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனை கர்த்தாவே, அருமை ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான நல்ல வேலைக்காக நன்றி அப்பா. அந்த காலை வேளையை தவையாக சேர்ந்து உடைய சமத்திலே கடந்து பாடுமை துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக நல்ல சாட்சிகளை கேட்கும்படியாக நம்முடைய மாற்றவில்லை திருவசத்தை தியானிக்கும்படியாக தந்த நல்ல கிருபைக்காக நன்றி சொல்றங்க தாவே. ஹல்லேலூயா. நாட்களை கர்த்தாவே நாங்கள் உமக்கு சாட்சிகள் பல ஜீவிக்கும்படியாக ஆண்டவரே கிருபை தரும்படியாக செபிக்கிறங்க தாவே. தாவீதை குறித்துள்ள சாட்சி அவன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலேயே பராக்கிரசாலியாக யுத்த வீரனாக காரிய சமர்த்துள்ளவனாக பிரைஸ் தி லார்ட் இருந்தார் என்று நாங்கள் ஹல்லேலூயா கேட்டோம் அப்பா. நாங்களுடைய சமூகத்திலேயே நற்சாட்சி பெற்ற நற்சாட்சி உள்ள வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுப்பீராக. பிரைஸ் தி லார்ட். ஆபேலை போல, ஏனோக்கை போல, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நோவாவை போல, ஆபிரகாமை போல உம்முடைய சாட்சியை நிலைக்கொண்ட கிருபை கர்த்தாவே எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. சபையான் குடும்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புவித்து இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறங்க. இந்த வாரத்தில் பிள்ளைகள் போகிற இடங்களிலேயே, குடும்ப வாழ்க்கையிலேயே, பிள்ளைகள் படிக்கிற இடங்களிலேயே, எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளே, ஹல்லேலூயா, வேலை செய்கின்ற எல்லா சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறங்க தாவே. பிரைஸ் தி லார்ட். வாகனங்கள் ஓட்டி செல்ற வேளையிலும் ஆண்டுடைய கரங்குடன் யாருக்கு எந்த தீங்கும் எல்லாருங்க தாவே இயேசு ரத்த கொண்டு வேலையடைத்து முத்திரையிட்டு பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. பல தேவைகள் மத்திய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறங்க தாவே. அவருடைய தேவைகள் வாஞ்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கஷ்டத்தோடு பாரத்தோடு கவலையோடு வியாகுலத்தோடு பரிபூர்ணமான விடுதலை என் தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. வியாதியர்கள் எல்லாம் விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. எங்கள் சகோதர பிள்ளைகள் பல இடங்களுமா இருக்கிறார்கள். இருக்கிற ஆண்டோடைய கரங்குடன் எல்லாருங்க தாவே பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. விவசாயம் நடக்கின்ற கத்தாவே. ஹல்லேலூயா. கோட்டை மீட்டிங் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அநேகர் பங்கெடுக்கும்படியாக ஆண்டவர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. நாங்கள் பிரிந்து வரும் பிரியாந்தேசர் கூட இருந்து மறுபடியும் காணப்பட்ட இம்மானுவேல் சிறைகள் மரத்து காக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த காலை சுமலை யாருக்கு எந்த தீங்கு வராது, நோய்ந்து ஒன்று வராமல் எல்லா இடத்தோட மறைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன், என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் நம்மளோட சகல இப்பொழுது எப்பொழுதும் நாம் கேட்ட வசனம் உண்டாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஜெயம் கொடுத்த கரங்களை தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ். எல்லோருக்கும் நன்றி. தேவன் ஆசீர்வதிப்பாராக.